ஹாய் ஹலோ வணக்கம். இந்த தேங்காய் பால் தோசை சாப்பிட்ருக்கீங்களா? நீங்கள் சாப்பிடாட்டி செய்து பாருங்கோ. செட்டியான டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சாஃப்டாக நல்ல மெத்தண்டு இருக்கும். நல்ல வாயில் வச்சோன்னா அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் தேங்காய் பால் தோசை. அதுக்கு நான் அன்றைக்கி 2 கப் அளவில் பொன்னி பச்சை அரிசி எடுத்துருக்கேன். எடுத்து போட்டு அதோட சேர்த்து 1 டீஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டு நல்ல அரிசி கலவி போட்டு 6 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அரிசி வந்து அடிக்கிறதுக்கு முதல் 1 கப் அளவில் அவல் எடுங்கோ. அவளையும் கழுவி போட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வைங்கோ. அதோட சேர்த்து 1.5 கப் அளவில் தேங்காய்ப்பூ மற்றது வந்து 1/2 கப் சோறு அவ்வளோத்தையும் எடுத்து போட்டு இந்த அரிசியோடு எல்லாத்தையும் ஒருக்கா போட்டுட்டு கலந்து விடுங்கோ. சோறு அவல் தேங்காய்ப்பூ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நான் எந்த கப்பால் அரிசி எடுத்தனோ அதே கப்பால் எல்லாம் கலந்து எடுத்துக்கிறேன். 2 கப் அரிசி, 1 கப் அவல், 1.5 கப் தேங்காய்ப்பூ, 1/2 கப் சோறு எல்லாத்தையும் போட்டு கலந்து போட்டு மிக்சிங் ஜாரில் போட்டுட்டு நல்ல வடிவாக அடிச்செடுங்கோ. சொட்டு தண்ணியாக விடுங்க. தண்ணி கணக்க விடக்கூடாது. ஆகலும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக தான் இந்த தோசமாக இருக்கணும். அதுக்காக தண்ணியை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நல்ல பேஸ்ட்டாக அடிக்கல. அது கொஞ்சம் ஒரு குறுநல் மாதிரி தான் இருக்கும். பெருசாக இந்த பட்டு மாதிரி அடிக்கல. அது எல்லாத்தையும் அடிச்செடுத்து போட்டு இதே மாதிரி இருந்தால் சரி. இந்த அளவுக்கு தண்ணியும் இல்லை கட்டியும் இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் சரி. இப்போ இது நான் ஒரு நாள் இரவு ஃபுல்லாக புளிக்க வைக்க போகிறேன். புளிச்சு வச்சு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சூப்பராக தோசமாக புளிச்சு வந்துட்டு தேங்காய் பால் தோசமாக புளிச்சு வந்துட்டு இப்போ நீங்கள் இதுக்கு இப்போ தான் நான் உப்பு போட போகிறேன். தேவையான உப்பையும் போட்டு நல்ல வடிவாக இருக்கா தோசமாவை கலந்து விடுங்கோ. இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு தோசைக்கல் எடுங்கோ. தோசைக்கல் எடுத்து போட்டு நல்ல வடிவாக எண்ணெயெல்லாம் பூசிட்டு தோசைக்கல் நல்லா ஹீட் ஆன பிறகு நடுவில் வந்து நல்ல ஒரு குழிக்கரண்டியால் ஒரு விட்டுட்டு நல்லா பரத்தி பார்க்கக்கூடாது. இது கொஞ்சம் நடுவில் நல்ல மொத்தமாக தான் தோசை பார்க்குறது. ஸோ நடுவில் மட்டும் சாடியாக அப்படி பரத்தி விட்டுட்டு மூடி போட்டு அவிய விடணும். இந்த தோசையை வந்து திருப்பி போடக்கூடாது. மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு 2-3 நிமிஷத்துக்கு வேக விட்டிங்கன்னா அந்த மாதிரி சூப்பராக வேகி வந்துடும். பாருங்க, அந்த மாதிரி நல்லா குழி விழுந்து வந்துடும். அப்படி எடுத்தோன்னு அப்படியே வந்துடும். ஒட்டுப்படாமல் ஒன்றும் செய்யாது. பாருங்க, சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் செய்யுங்கோ. நான் உங்களுக்கு இன்னொருக்கா செய்து காட்டுறேன். தோசை வந்து தோசை எப்படி இருக்குன்னு சொல்லி யார்கிட்ட நீங்கள் கேட்டால் எப்படி சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பஞ்சு பட்டி மாதிரி இருக்குன்னு சொன்னால் அந்த பஞ்சு பட்டி மாதிரி இருக்கிற தோசை இந்த தோசை நல்ல ஸ்பொஞ்சியாக இருக்கும். அப்படியே சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். எனக்கு நல்ல விருப்பம் இந்த தோசை. எங்களோட வீட்லேயும் எல்லாருக்கும் நல்ல விருப்பம். இப்போ அந்த மாதிரி எல்லா தோசையும் நான் சுட்டு எடுக்க போகிறேன். நான் இன்றைக்கு ஒரு உருளைக்கிழங்கு பிரட்டல், நல்ல உரைப்பான உருளைக்கிழங்கு பிரட்டலும் சிம்பிளான ஒரு இஞ்சி சம்பளோட சேர்த்து தான் இந்த சாப்பிட்டுனா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சைட் டிஷ்ஷோட சாப்பிடுங்கோ. செய்து பாருங்கோ. நான் போகிற வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நான் உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.